ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்கேன்னா தேவசகாயம் பிள்ளை மவுண்ட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து அவருடைய வரலாறுகளெல்லாம் நாங்கள் ரீட் பண்ணும் பொழுது ஏசப்பாக்காக இவ்வளோ பாடுபட்டிருக்காங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சுது. அப்போ நம்மலாம் படுற பாடெல்லாம் ஒரு பாடே இல்லைங்க. ஏன்னா ஏசப்பாவை மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி துப்பாக்கியால் இவரை சுட்டு கொண்டிருக்காங்க. அதே போல் 3 ஆண்டுகள் சிறையில் துன்புறுத்தப்பட்டிருக்காங்க. மிளகாய் பொடி தண்டனை அனுபவிச்சிருக்காங்க. இன்னும் மாடுக்கு மேலே ஏற்றப்பட்டு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி எல்லாரும் இவரை கேலி பண்ணி சிரிச்சிருக்காங்க. ஆனால் இவர் பட்ட பாடுகளில் நம்மலாம் ஒரு 2% பட்டிருப்போமா? கண்டிப்பாக இல்லை. ஆனால் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே எனக்கு இந்த சோதனை, ஏசப்பா எனக்கு இந்த சோதனை அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ நாம் ஒரு நாளும் அப்படி நினைக்கக்கூடாது. ஏசப்பா நமக்கு செய்கிறது எல்லாமே ஒரு நன்மைக்காக தான். நன்மை இல்லாமல் அந்த இடத்துல கெட்டது எதுவுமே நமக்கு நடக்காது. ஸோ ஏசு சொல்கிறாங்க, பச்சை மரமாக எனக்கே இவ்வளோ பாடுனா உங்களுக்கு எவ்வளோ பாடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள்னு சொல்கிறாங்க. ஸோ தினம்தோறும் ஜெபிப்போம். நம் குடும்பத்திற்காக ஜெபித்து இயேசுவுக்காக வாழ்வோம். ஆயத்தப்படுத்துங்க. ஜீசஸ் இஸ் கம்மிங் சூன். பாய்.